Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. Arjuna அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. What is the target for manuscript digitization under the Gyan Bharatam mission by the year 2030? ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டிற்குள் கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான இலக்கு என்ன? The correct answer is 1 crore. The Gyan Bharatam mission aims to digitize 1 crore manuscripts by 2030. சரியான பதில் 1 கோடி. ஞான பாரதம் இயக்கம் 2030ஆம் ஆண்டிற்குள் 1 கோடி கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Question 2. How many manuscripts have been digitized so far under the Gyan Bharatam mission? ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் இதுவரை எத்தனை கையெழுத்து பிரதிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன? The correct answer is 7.5 lakh. So far, only 7.5 lakh manuscripts have been digitized under the Gyan Bharatam mission. சரியான பதில் 7.5 லட்சம். ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் இதுவரை 7.5 லட்சம் கையெழுத்து பிரதிகள் மட்டுமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. Question 3. The Tamil Nadu government has been urged to include subsidy benefits for new and existing units in which specific sector in its upcoming budget? தமிழ்நாடு அரசு தனது வரவிருக்கும் பட்ஜெட்டில் புதிய மற்றும் தற்போதுள்ள அலகுகளுக்கு எந்த குறிப்பிட்ட துறையில் மானிய சலுகைகளை சேர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது? The correct answer is poultry. The Tamil Nadu government has been urged to provide subsidy benefits for new and existing poultry units. சரியான பதில் கோழி பண்ணை. தமிழ்நாடு அரசு புதிய மற்றும் தற்போதுள்ள கோழி பண்ணை அலகுகளுக்கு மானிய சலுகைகளை வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. Question 4. Which state's FDA suspended 14 licenses for food outlets affiliated with quick commerce services like Blinkit and Zepto due to hygiene breaches? சுகாதார மீறல்கள் காரணமாக Blinkit மற்றும் Zepto போன்ற விரைவான வர்த்தக சேவைகளுடன் தொடர்புடைய உணவு விற்பனை நிலையங்களின் 14 உரிமங்களை எந்த மாநிலத்தின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA இடைநிறுத்தியது? The correct answer is Maharashtra. The Maharashtra FDA suspended licenses for 14 food outlets linked to quick commerce services. சரியான பதில் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் விரைவான வர்த்தக சேவைகளுடன் தொடர்புடைய 14 உணவு விற்பனை நிலையங்களின் உரிமங்களை இடைநிறுத்தியது. Question 5. What was the primary reason cited by the Maharashtra FDA for suspending licenses of food outlets linked to quick commerce services? விரைவான வர்த்தக சேவைகளுடன் தொடர்புடைய உணவு விற்பனை நிலையங்களின் உரிமங்களை இடைநிறுத்த மகாராஷ்டிரா FDA ஆல் குறிப்பிடப்பட்ட முதன்மை காரணம் என்ன? The correct answer is significant hygiene breaches. The primary reason for the suspension was significant hygiene breaches, including issues with pest management and storage. சரியான பதில் குறிப்பிடத்தக்க சுகாதார மீறல்கள். பூச்சி மேலாண்மை மற்றும் சேமிப்பு தொடர்பான சிக்கல்கள் உட்பட குறிப்பிடத்தக்க சுகாதார மீறல்கள் இடைநீக்கத்திற்கான முதன்மை காரணமாகும். Question 6. The Supreme Court urged which two groups to make peace and remove blockades on highways, emphasizing that highways act as a lifeline for ordinary people? நெடுஞ்சாலைகள் பொதுமக்களுக்கு உயிர்நாடியாக செயல்படுகின்றன என்பதை வலியுறுத்தி எந்த 2 குழுக்களை அமைதியை நிலைநாட்டவும் நெடுஞ்சாலைகளில் உள்ள தடைகளை அகற்றவும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது?
The correct answer is Meitei and Kuki. The Supreme Court urged the Kuki and Meitei groups to resolve their differences and remove highway blockades. சரியான பதில் மெய்தி மற்றும் குக்கி. குக்கி மற்றும் மெய்தி குழுக்கள் தங்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொண்டு நெடுஞ்சாலை தடைகளை அகற்ற உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது. Question 7. How many gallantry awards, including posthumous ones, were approved by President Draupadi Murmu for defense and CAF personnel? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் பாதுகாப்பு மற்றும் CAF பணியாளர்களுக்காக மரணத்திற்கு பிந்தைய விருதுகள் உட்பட எத்தனை வீரதீர விருதுகள் அங்கீகரிக்கப்பட்டன? The correct answer is 78. President Draupadi Murmu approved a total of 78 gallantry awards for defense and CAF personnel. சரியான பதில் 78. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாதுகாப்பு மற்றும் CAF பணியாளர்களுக்காக மொத்தம் 78 வீரதீர விருதுகளை அங்கீகரித்தார். Question 8. Which gallantry award is recognized as the nation's second highest peacetime gallantry award? நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த அமைதிக்கான வீரதீர விருதாக அங்கீகரிக்கப்பட்ட வீரதீர விருது எது? The correct answer is Kirti Chakra. The Kirti Chakra is the second highest peacetime gallantry award in India. சரியான பதில் கீர்த்தி சக்ரா. கீர்த்தி சக்ரா இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அமைதிக்கான வீரதீர விருதாகும். Question 9. How many individuals were awarded the Kirti Chakra, the nation's second highest peacetime gallantry award, by President Draupadi Murmu? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த அமைதிக்கான வீரதீர விருதான கீர்த்தி சக்ரா எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? The correct answer is 9. 9 individuals were awarded the Kirti Chakra, including 3 defense personnel and 6 CAF officials. சரியான பதில் 9. 3 பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் 6 CAF அதிகாரிகள் உட்பட 9 நபர்களுக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. Question 10. Which gallantry award is recognized as the nation's third highest peacetime gallantry award? நாட்டின் மூன்றாவது மிக உயர்ந்த அமைதிக்கான வீரதீர விருதாக அங்கீகரிக்கப்பட்ட வீரதீர விருது எது? The correct answer is Shaurya Chakra. The Shaurya Chakra is the third highest peacetime gallantry award in India. சரியான பதில் சௌரியா சக்ரா. சௌரியா சக்ரா இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த அமைதிக்கால வீரதீர விருதாகும். Question 11. According to US Vice President J.D. Vance, what is the top priority for the US regarding its foreign policy? அமெரிக்க துணைத் தலைவர் J.D. வான்ஸின் கூற்றுப்படி அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பான முன்னுரிமை என்ன? The correct answer is keeping oil and gas cheap for Americans. US Vice President J.D. Vance stated that keeping oil and gas cheap for Americans is the top priority. சரியான பதில் அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மலிவாக வைத்திருப்பது. அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மலிவாக வைத்திருப்பது முதன்மையான முன்னுரிமை என்று அமெரிக்க துணைத் தலைவர் J.D. வான்ஸ் கூறினார். Question 12. Which Indian state is set to table a uniform code bill, a move that could be a turning point for tribal identity in the region? பழங்குடியினரின் அடையாளத்திற்கு ஒரு திருப்புமுனையாக அமையக்கூடிய சீரான சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய எந்த இந்திய மாநிலம் தயாராக உள்ளது? The correct answer is Rajasthan. Rajasthan is set to table a uniform code bill, which has implications for tribal identity. சரியான பதில் ராஜஸ்தான். ராஜஸ்தான் சீரான சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளது.
இது பழங்குடியினரின் அடையாளத்திற்கு தாக்கங்களை ஏற்படுத்தும். Question 13. Defense Minister Rajnath Singh recently felicitated Army personnel for their 16 medal haul at which international multisport event? பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் எந்த சர்வதேச பல விளையாட்டு நிகழ்வில் 16 பதக்கங்களை வென்றதற்காக இராணுவ வீரர்களை கௌரவித்தார்? The correct answer is Commonwealth Games. Defense Minister Rajnath Singh felicitated Army personnel for their medal-winning performance at the Commonwealth Games. சரியான பதில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றதற்காக இராணுவ வீரர்களை கௌரவித்தார். Question 14. Which national song was played in its full version before and after President Draupadi Murmu's Independence Day address? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சுதந்திர தின உரைக்கு முன்னும் பின்னும் முழு வடிவத்தில் இசைக்கப்பட்ட தேசிய பாடல் எது? The correct answer is Vande Mataram. The full version of Vande Mataram was played before and after President Draupadi Murmu's Independence Day address. சரியான பதில் வந்தே மாதரம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சுதந்திர தின உரைக்கு முன்னும் பின்னும் வந்தே மாதரம் பாடலின் முழு வடிவம் இசைக்கப்பட்டது. Question 15. Which country's top court recently blocked a proposed social media ban for individuals under 15 years of age, citing infringement on freedom of expression? கருத்து சுதந்திரத்தை மீறுவதாக கூறி 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கான சமூக ஊடகத் தடையை எந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தடுத்தது? The correct answer is France. France's Constitutional Council blocked the social media ban for under 15s, citing freedom of expression concerns. சரியான பதில் பிரான்ஸ். பிரான்சின் அரசியலமைப்பு கவுன்சில் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கான சமூக ஊடகத் தடையை கருத்து சுதந்திரம் தொடர்பான கவலைகளை காரணம் காட்டி தடுத்தது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.